விக்ரம் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க விக்ரம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு விக்ரமை வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. வியானா இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்தே வந்து விக்ரமை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. வெளியே இருந்து நடந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஓகேவா இல்லாமல், எக்ஸாம்பிளுக்கு வந்து சுபிக்ஷா டைட்டிலே வின் பண்ணியிருப்பாங்க உங்கள் கூட இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டீங்க, விக்ரம் மைண்ட் மேனிப்புலேஷன், நீங்கள் தான் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி வியானா வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு கோவத்தை வந்து விக்ரம் மேலே வந்து காமிச்சதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓரளவு வரையும் வந்து ஓகேவாக இருந்தது. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு விக்ரம் வந்து உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடஞ்சி அழுகிறத கூட வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தோடனே தான் அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அந்த இடத்துல இருந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு வந்து வந்துட்டார். இதை வந்து அடிக்கடி வந்து சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே பிக் பாஸ் சொன்ன ஒரு வார்த்தை, விக்ரம் உங்களுக்கு இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணுன்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போயிடுங்க. என்னோட மேன் இப்படி வந்து அழுதுட்டு இந்த மாதிரிலாம் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார் உள்ளே போகிறவங்கள, இந்த மாதிரி வெளியே போகணுன்னு சொல்கிறவங்கள. ஸோ அதே கம்ஃபர்ட்டை வந்து விக்ரம்க்கும் வந்து பண்ணிவிட்டு, இவ்வளோ நாள் நீங்கள் இந்த சீசனில் இருந்து வந்திருக்கீங்க. 24 பேரில் டாப் 6 அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஜோக். இப்போது வெளியிலேருந்து உள்ளே வருவாங்க. ஸோ 20 பேர் கூட வந்து வருவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு தோணுதோ, வெளியே பார்த்துருப்பாங்க நிறைய விஷயங்கள், எல்லாருமே வந்து உள்ளே வந்து அவங்களோட நேமை கிளியர் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் அதில் உடைய தான் செய்யும். ஆனால் நீங்கள் உடையாமல் இருக்கிறது தான் கேம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 20 பேர் வராங்க அப்படின்னா ஒரு 5 பேர் உங்கள் பக்கம் நிற்கலாம், 15 பேர் ஆப்போசிட்டில் நிற்கலாம். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும்ல. வர்றவங்க என்ன வேணால் சொல்லட்டும். ஸோ நீங்கள் அப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு ஆன்சரை வந்து கொடுக்கும். ஸோ என்ன பண்ணாலும் உங்கள் மனசுக்கு ஒன்று தோணும்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் வந்து விட்டுட்டு போயிடுவேன், இந்த கேம் வந்து கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது விக்ரம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். விக்ரமும் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து கேட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் ஓகே அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து ரொம்ப நேரமாக பேசினார். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமாக வந்து பேசியிருப்பார். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து இப்போ ஓகேவா அவர் வெளியே வந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.